வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் திறந்தாச்சு. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கெல்லாம் போயிருப்பாங்க. நம்ம இப்போ ககலியா சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உளுந்து முறுக்கு. இந்த முறுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிச்ச தின்பண்டம். எப்போ கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் நல்ல குவாலிட்டியான உளுந்து அது ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுகி ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா அந்த உளுந்து தண்ணியில் நல்லா குவந்து கிடைக்கும். அதில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அந்த உளுந்து நல்லா வெந்ததும் அதை நல்லா அமுக்கி பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்ததில் அது கொஞ்சம் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். குக்கரில் வச்சா உடனே வெந்துடும். நான் நேரடியாக அடுப்பிலே வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்தோம்னா அது நல்லா வெந்துடும் உளுந்து. அதனால நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இது போல் நல்லா மசியணும். இதை நாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மாவு பிசைய தொடங்கிடலாம். இது கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான். இதிலேருந்து 3 கப்பு நம்ம எடுத்துக்கலாம், அளந்து எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்து அதே கப்பில் நம்ம 3 கப்பு அளந்து எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம சேர்க்க வேண்டியதையும் இப்போ சேர்க்கலாம். தேவையான அளவு நமக்கு கம்மியாக ஆகும் போதுன்னா 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு. இது ஓமம் சேர்த்தா வயிற்றுக்கு நல்லது, அதனால் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரகமும் நம்ம கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து காயப்பொடியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கலவையை இது நம்ம உளுந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அதை தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த அரிசி மாவில் சேர்த்த எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மாவோடு இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நம்ம இப்போவே உளுந்த மாவு சேர்த்துட்டோம்னா அங்கங்கே தனித்தனியாக ஒதுங்கி நிற்கும். அதனால் மாவில் நம்ம கலந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, மாவில் சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி தேவைன்னா சேர்த்தா போதும், இல்லைன்னா வேண்டாம். இதோ வெண்ணெய் சேர்த்ததுனால அது நல்லா பிடிச்சு கிடைக்கும். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உளுந்த மாவை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச உளுந்த மாவை இந்த அரிசி மாவு கலவையோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதுக்கு கூட தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா நம்ம உளுந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டோம். அதுலேயே தண்ணி இருக்குது. நம்ம கலந்து வச்ச அரிசி மாவில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச உளுந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முழுமையாக நம்ம பிசைஞ்சு எடுத்துடுவோம். இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி மாவு வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணும். நம்ம இப்போ பிசையும் போது ஒருவேளை மாவு வந்து நல்லா திக்காக கட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த குழலில் பிழிய முடியாது. அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, தளர்வாக இருக்குது. கொஞ்சம் அரிசி மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் அரிசி மாவு நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துப்போம். ஏன்னா மாவு டைட்டாக இருந்ததுன்னா பிழிய முடியாது, முறுக்கு நல்லா கடுகடுன்னு இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். நம்ம அந்த பக்குவத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். இந்த முறுக்கு செய்ய மாவோட பக்குவம் தான் முக்கியம். நம்ம கவனமாக பார்த்து அதோட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு அந்த ஸ்நாக்ஸு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ நம்ம மாவை பக்குவமாக சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டோம். உப்பு, மிளகு, காயம், ஜீரகம், ஓமம் இதெல்லாம் சேர்த்துட்டோம். மாவு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிழியக்கூடிய குழலை எண்ணெயில் லேசாக முக்கி எடுத்து அதை ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்ல பக்குவமாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த பிழிய குழலில் போட்டு நம்ம தனியாக பிழிஞ்சு வச்சும் எண்ணெய் சட்டியில் போடலாம், இல்லைன்னா நேரடியாகவும் போட்டுடலாம். மாவு நல்ல பக்குவமாக பிசைஞ்சதுனால நம்ம பிழியும் போது ஸ்மூத்தாக வந்துடுச்சு. நாம் இப்போ அதை செக் பண்ணி பார்த்துட்டோம். இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து, எப்போவுமே எங்கள் அம்மா வந்து எண்ணெய் சட்டி வைக்கும்போது பக்கத்தில் இது போல் மாவு எடுத்து பிள்ளையாக பிடிச்சி வைப்பாங்க. நாமளும் அதை செய்துட்டோம். அப்படி வச்சா நம்ம அந்த பலகாக செய்து முடிக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நாம் ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுத்துடலாம். சில பேர் வந்து தனியாக பிழிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் கொதிச்சோன்னா அதில் எடுத்து போடுவாங்க. நமக்கு வீட்டளவாக கொஞ்சமாக செய்கிறதுனால நான் நேரடியாகவே ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துடுவேன். எண்ணெய் சூடானதும் நம்ம முதல்ல போடக்கூடிய முறுக்கு ஒன்று போட்டு எடுக்கலாம். ஒன்று போட்டு எடுத்து அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து அதிகமாக போடலாம். ஏன்னா முதல்ல உள்ள எண்ணெய் வந்து நல்ல சூடு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதிகமாக போட்டோன்னா வேகாது. முதல்ல ஒன்று போட்டு அதோட இதை பக்குவத்தை பார்த்துட்டு பின்ன அடுத்தடுத்து நம்ம போடலாம். நம்ம மாவு பிசையக்கூடிய தன்மையில் தான் இந்த உளுந்து முறுக்கு நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். நல்ல சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கணும்னா நம்ம பக்குவமாக அந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போது நம்ம இதை செஞ்சு எடுத்துட்டோம். இது போல்
ஒன்று ஒன்றாவோ இல்லை எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம்னா 2-3 கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம மாவை வந்து பக்குவமாக பிசைஞ்சால் தான் இது போல் நல்ல பதமாக நமக்கு கிடைக்கும். இது போல் சுடும்போது அப்பப்போ 1-2 அங்கே சைடில் விழும். நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸில் நமக்கு கிடைக்கும். இதோ பக்குவமாக நாம் செஞ்சு எடுத்துட்டோம். இது போல் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுங்க. நம்ம கடையில் வாங்குவதை விட இது நமக்கு ஹெல்த்தியாகவும் நாமளே நம்ம கையால் செய்து கொடுத்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். எங்கள் காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இனி அடுத்த நல்ல காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.